டீசலில் அதுவும் லோ கிலோமீட்டர் ஓடின ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 5 சீட்டர் வண்டி பார்க்க போகிறோம். மைலேஜையும் நல்லா தரக்கூடிய ஒரு டாப்பாக ஒரு வண்டியை கொண்டு வந்திருக்கிறோம். வாங்க அது என்ன வண்டிங்கிறது பார்க்கலாம். வெல்கம் டு பிரபு கார்ஸ். இன்றைக்கி நம்ம கார் ஷோரூமில் 2011 மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டில் இருக்க ஒரு மாருதி ரிச், அதுவும் டீசல் வேரியண்ட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வண்டி உடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இன்ஜின் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ மைலேஜ் தருதுங்கிறத 1 by 1 நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இன்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்டீரியலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபினிஷிங்காக கஸ்டமர் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. சீட்டுமே எந்த ஒரு டேமேஜ் இல்லாத அளவுக்கு சீட்டுமே நீட்டாக இருக்குது. அப்படியே பேக் இன்டீரியலை பார்ப்போம். பேக் இன்டீரியலுமே நீட்டாக ஜெனியூனாக கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும்தான் காட்டுற மாதிரி இருக்கும். அது நம்மளே காட்டி கொடுத்துடலாம். மற்றபடி வண்டி உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிறதுல டாப் மைலேஜ் கிடைக்கும். ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் முக்கியமாக டீசலில் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு லோ பட்ஜெட்டு தேடுற உங்கள் ஃபேமிலிக்காகவே இந்த வண்டியை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்போ வருத்தப்படுவீங்க. இது போல் மோர் அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய பிரபு கார்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. நீங்கள் அப்போ தான் மோர் அப்டேட் லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் இதே போல் நீங்கள் தேடுற உங்கள் வீட்டுக்கு இதே போல் வண்டிகளை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது, யூடியூப் பேஜ் ஒன்று இருக்குது, ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்குது. அது போக வாட்ஸ்அப்பில் ஒரு பெரிய குரூப்பே நம்ம வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் உங்கள் சப்போர்ட் வேணும். இன்னும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்துருக்க மாட்டோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நாங்கள் இருப்போம். நன்றி, வணக்கம்.